இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு கடலென திரள் வீர் கடலூர் February 8 வேப்பூர் பாசார் கடலூர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நேற்று நம்ம சென்சேஷனில் பேசியிருந்தோம் சசிகலாவுடைய பங்கு புதிய ஆயுதம் ஒன்று எடுத்திருக்காங்க அப்படின்னு. அதை நிரூபிக்கும் வகையில் இன்னைக்கு டிடிவி தினகரன் ஒரு தனியார் ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்காரு, சசிகலாவும் ஓபிஎஸும் தனித்த பாதையை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு சொல்றாரு. அதிமுகவுக்கு எதிரான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாரு. அதை ஒட்டி இன்னைக்கு அமமுகவில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. முக்கியமான ஒரு நிர்வாகி நீக்கப்பட்டிருக்காரு. அதனுடைய பின்னணி குறித்து பேசலாம். அதே மாதிரி செங்கோட்டையன் புறக்கணிக்கப்படுகிறார் அப்படின்னு தொடர்ந்து சென்சேஷன் சொல்லிக்கிட்டே வருது. கிட்டத்தட்ட அவருக்கு நடந்த பல அவமானங்களையும் நம்ம பல நிகழ்ச்சிகளை தொகுத்து சொல்லியிருக்கோம். அந்த வகையில் இப்போ புதிதாக ஒரு விஷயம் பேசப்படுது, பெரிய பரபரப்புக்குள்ளா இருக்கு. அதை பத்தியும் பேசலாம். அடுத்து பாத்தீங்கன்னா விஜய் எங்க போனாலும் பேச விட மாட்டேங்கிறாங்க, நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாலே பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு அருண்ராஜ் சொல்லியிருக்காரு. என்னன்னா சேலத்துக்கு போனா அங்க அமித்ஷா வராருன்னு சொல்றீங்க, சரி வேலூருக்கு விஜய் போலாம் அங்க போய் பேசலாம் அப்படின்னு பார்த்தா அங்க முதல்வர் நிகழ்ச்சி இருக்குன்னு சொல்றீங்க. இதெல்லாம் ஒரு கள்ள உறவின் அடிப்படையில் வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு இவர் புதுசா புள்ளி வச்சு ஒரு கோலத்தை போட்டிருக்காரு. எல்லாத்தையும் விரிவா பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பத்திவி. வணக்கம் அழகு. இந்த 3 விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு அப்டேட். ஆமா, என்ன அப்டேட் அப்படின்னா, இதுவரைக்கும் எந்த ஒரு முடிவை அறிவிக்காம இருக்கக்கூடிய தேமுதிக பிரேமலதா கூடிய சீக்கிரம் முடிவு அறிவிக்க போறோம். அந்த கூடிய சீக்கிரம் என்பது February 17 அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லியிருக்காங்க. February 17ஆம் தேதி எங்களோட முடிவை இறுதி அறிவிக்க போறாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது இன்னும் போயிட்டு இருக்கு. February 17ஆம் தேதி முடிவு அறிவிப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 கட்சிகளும் எங்களோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டு எங்களுக்கு ராஜ்யசபா சீட் தரதுக்கு தயாரா இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களே சொல்லிட்டாங்களா? அவங்களே சொல்றாங்க. நாம சொன்னப்ப திட்டினாங்க, உங்களுக்கு தெரியுமா நாங்க பேரம் பேசுறேன்னு தெரியுமா, 2 கட்சியோட பேசுறேன்னு தெரியுமா, ஒரே நேரத்துல எப்படி இப்படி ஒரு கருத்து சொல்லுவீங்கன்னு கேட்டது அவங்களே, இன்னைக்கு சொல்றது அவங்களே சொல்றாங்க. ஆமா, 2 கட்சிகளும் தயாரா இருக்காங்க போல் இருக்கு. அதாவது உண்மையிலே 2 கட்சிகளும் தயாரா இருக்கிற மாதிரி அவங்களே சொன்னாங்களா, இல்ல இவங்க அவங்களோட கட்சி தொண்டர்களுக்கு கான்பிடன்ஸ் கொடுக்கறதுக்காக இவங்களா சொல்றாங்களான்னு தெரியல. நான் ஒரு டீல் சொல்லுவேன் அவங்களுக்கு. வட தமிழகம், தென் தமிழகம், கொங்கு பகுதி இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா, இதுல 2 பிரிச்சுக்க வேண்டியதான். 2 திமுக சப்போர்ட் பண்றோம், மிச்சம் இருக்கிறத நாங்க அதிமுக சப்போர்ட் பண்றோம், இன்னும் வேறு சில பகுதிகளில் பாஜக சப்போர்ட் பண்றோம்னா எல்லா இடத்துலயும் ஒரு விரிவான ஒரு படர்ந்த ஒரு கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த முடியலையா? ஆமா. ஆனா இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 கட்சிகளும் ராஜ்யசபா சீட் தர ஒத்துக்கிட்டாங்க. இது இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அவங்களே முன்னாடி பேசினாங்கல்ல, அதிமுக தரன்னு சொன்னாங்க 2024 லோக்சபா தேர்தலில். ஆனா டீல்ல அந்த ஒப்பந்தத்துல எந்த வருஷம் குறிப்பிடாம விட்டுட்டாங்க, தான் அது ஒரு பிரச்சனையாச்சு. அப்புறம் இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க சொன்னபடி கொடுக்கல, பட் இருந்தாலும் இந்த மாதிரி கொடுப்பாங்கன்ற மாதிரி பேசப்படுதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அதிமுக சைடுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க ஒப்பந்தத்துல வருஷத்தை மென்ஷன் பண்ண மாட்டோம், ஒரு சீட் கொடுக்கறதா தான் போடுவோமே ஒழிய எந்த வருஷம் சொல்ல மாட்டோம்ன்ற மாதிரி அந்த ஒப்பந்தம் இருந்தது இல்லையா. இங்கதான் பெரிய சந்தேகம் இருக்கு. என்னன்னா, இந்த முறையா தருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த ஒப்பந்தத்துல வருஷமே போடலையே, 2024, 25, 26 சொல்லிட்டு வருஷமே போடல. அதனால இந்த முறையாச்சும் அதிமுக அவங்க சொன்ன மாதிரி கேரண்டியோட அந்த ராஜ்யசபா சீட்டை தருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் அணுகுறாங்க. இந்த பக்கம் திமுகவும் ராஜ்யசபா சீட் தரதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி பிரேமலதா சொல்லியிருக்காங்க. அதனால அவங்களோட February 17ஆம் தேதி என்ன அறிவிக்க போறாங்க, யாரோட சேர போறாங்க அப்படின்ற ஒரு அந்த அறிவிப்புக்காண்டி கட்சியினர் மொத்தமாவே காத்திருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க என்ன நம்பிட்டா இருக்கீங்க? கடலூர் மாநாட்டில் சொல்றேன்னாங்க, சொன்னாங்களா? ட்விஸ்ட் வச்சுட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. மறுபடியும் சொல்றேன்னாங்க, அப்போ சொன்னாங்களா? அப்பவும் சொல்லல. இப்போ 17ஆம் தேதியே மார்க் பண்ணிருக்காங்க. அப்போ சொல்லுவாங்களாங்கிறது நமக்கு தெரியாது, அல்லது கண்டிப்பா அவங்க சொல்ல மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ அவங்களுடைய டெசிஷன் எதனால மாறுபட்டுக்கிட்டே இருக்கு, சொன்ன நேரத்தில் ஏன் அறிவிக்க முடியல அப்படின்னா, அவங்க திமுகவோட 95% பேச்சுவார்த்தையை முடிச்சிட்டாங்க நம்மளே சொல்லியிருக்கோம். ஆனா மீது 5% இருக்கு இல்லையா, அது பெரிய அளவிலான ஒரு ஓபன் கேட்டா பாக்குறாங்க. அதன் மூலமாக பாஜக பேசிட்டு இருக்காங்க. மீண்டும் அந்த பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கு. ஏன்னா திமுக ஒரு கட்சியை அணுகாத வரைக்கும் அந்த கட்சிக்கு பெரிய அளவுல பவர் இல்லாம இருந்திருக்கு. திமுக தேமுதிகவை அணுகும் பொழுது அதை வைத்து வேற வலிமையை உயர்த்திட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதுதான் எங்க அம்மாவின், இப்ப அவங்க அக்கா அண்ணி கிடையாது, இப்ப அம்மாவை மாறிட்டாங்க தேமுதிகவை. இதுதான் எங்க அம்மாவினுடைய சாணக்கியத்தனம் அப்படின்னு தேமுதிகவை சேர்ந்தவங்களே சொல்றாங்க. ஆனாலும் அவங்க இன்னமும் கடைசி ஆப்ஷனா விஜயையும் வச்சிருக்கிறதாகவும் சொல்றாங்க. இப்போ அதிமுக போறதுதான் பிரச்சனையா இருக்கு அவங்களுக்கு. அவங்க தான் உரிய அங்கீகாரம் தரல, இவங்க கேட்கிற தொகுதிகளுக்கு அவங்க உடன்படல, இவங்களோட பெரிய சிக்கல் இருக்கு. திமுக சொல்லிட்டாங்க, நெருங்கி வந்துட்டாங்க. ஆனாலும் சில சிக்கல்கள் இருக்கு. இவங்க 9 கேட்டா
12 கேட்டா 9 தரனாங்க, அப்புறம் 6 தரன்னு வந்து நிக்கிறாங்க. ராஜ்யசபா அந்த டைம்ல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க, இருந்தாலும் தர்றோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஆசிலேஷனாவே அது போயிட்டு இருக்கு. இப்போ பாஜகவோட பேசுறது அதுல என்ன சிக்கல் அப்படின்னா, பாஜக இவங்களை தொடர்பு கொண்டு பேச ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இது ஒரு வாய்ப்பா அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா மத்தியில ஆள்றாங்க, அவங்க கூட இருந்தா இன்னும் கொஞ்சம் செல்வாக்கு கிடைக்கும், நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில பாஜகவோட பேச்சுவார்த்தை ரொம்ப துரித கதியில தொடங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 17ஆம் தேதிக்குள்ள என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டுமே வெளிச்சம். இதுல பிரேமலதாவோட தரப்பு வந்து என்னதான் அந்த அங்கீகாரத்துக்காக தொடர்ந்து முயற்சி பண்ணாலும், இதுல குறிப்பா எந்த அளவுக்கு சட்டமன்ற தொகுதிகளை கவனம் செலுத்துறாங்களோ அதே அளவுக்கு இந்த பார்லமெண்ட்ல ஒரு சீட் வாங்கிடணுங்க. அது அவரோட தம்பிக்கா மகனுக்கான்னு தெரியல, ஏதோ ஒரு பார்லமெண்ட்ல ஒரு சீட் வாங்கிடணும் அப்படின்றதுல ரொம்ப துடிப்பா இருக்காங்க. அதனாலதான் அதையும் சேர்ந்து அக்ரிமெண்ட்ல பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா சட்டமன்றம் நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். ஆனா சட்டமன்ற தேர்தல் பொறுத்தளவுல எல்லா கட்சிகளும் பொதுவாகவே சட்டமன்ற தொகுதிகள் தான் அதிகமா வாங்க பார்ப்பாங்க. ஆனா இவங்களோட இந்த எண்ண ஓட்டம் என்பது பார்லமெண்ட்ல நிச்சயமா ஒரு சீட் வாங்கிடணும், ராஜ்யசபால வாங்கியே தீரணும். அதனால வந்து அந்த இதையும் அந்த ஆஃபரையும் யார் ஓகே சொல்றாங்களோ அவங்களோட தான் போவாங்க. சட்டமன்றத்துல வாங்கணும்னா அது யாருக்காக வாங்கணும்? இத்தனை வருடம் கேப்டனோட இருந்து தேமுதிகல பயணிக்கிறவங்களுக்காக வாங்கணும். இப்ப நாடாளுமன்றத்தில் வாங்கணும், யாருக்காக வாங்கணும்? தனது ரத்த உறவுகளுக்காக வாங்கணும். ஒண்ணு மகனுக்காக வாங்கணும் அல்லது சகோதரருக்காக வாங்கணும். அப்போ எதை நோக்கி தேமுதிக நகர்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு புள்ளியே உதாரணமா இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, தினகரன் நாடாளுமன்றத்திற்கு போறதுக்காக திட்டம் போடுறாரு இல்லையா, அவரால் தாங்க இவங்க அந்த டிமாண்ட் வைக்கிறாங்க. அவர் வச்சதுனாலதான் இணையமைச்சர் வரைக்கும் இவங்க கேட்கறாங்க. அப்புறம் வந்து பாஜகவோட முன்னாள் தலைவர் அவரும் ஒதுங்கிட்டார், நான் வந்து போட்டி போட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கிட்டார். யார் சொன்னா? அவர் ஒதுங்குற மாதிரி இருக்காரு. அண்ணா முன்னாள் மாநில தலைவருக்கு சொந்தமாக ஒரு ரசிகர் மன்றம் இருக்கு. அந்த ரசிகர் மன்றத்தோட கூட்டம்லாம் நடக்க போகுது. அந்த கூட்டத்துல முடிவெடுக்க போறாங்களாம் தலைவர் எங்க போட்டியிடணும் அப்படின்னு. இதுதான் பிரச்சனையே. அரசியல்வாதிக்கு ரசிகர்கள் முடிவெடுப்பாங்களா? ஆமா, அவருடைய ரசிகர்கள் அரசியல் தலைவர்களாகவும் தொண்டர்களாகவும் இருக்காங்க இல்லையா, அதன் அடிப்படையில் இந்த கூட்டம் கூடி முடிவெடுக்க போதுங்கிறாங்க. இப்ப பிரச்சனையே இங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு அவருக்கு. இப்போ இவர் வந்து எடப்பாடி எதிர்க்கிறார் அல்லது நயினாருக்கு எதிராக செயல்படுகிறார் அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது பிரச்சனை. முதல் பிரச்சனை என்னன்னா, அமித்ஷா மதுரைக்கு வந்த பொழுது அமித்ஷா ஜிக்கு எழாத கோஷம் முன்னாள் மாநில தலைவர் ஜிக்கு எழுஞ்சு தெரியுமா? அங்க இருந்து ஆரம்பிச்சு பிரச்சனை. இப்போ ஆல்ரெடி இந்த RSS போன்ற அமைப்புகள்லாம் உள்ள ஊடுருவி தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, பாஜக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப பல தேர்தல்கள்ல தலைவர்கள் பாஜக தலைவர்கள் தோல்வியை தழுவிக்கிட்டே வராங்க. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு சொத்து மதிப்பு உயர்ந்துகிட்டே போகுது. இதையெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்திருக்காங்க. அதன் அடிப்படையிலையும் முன்னாள் மாநில தலைவர் ஓரங்கட்டப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது வந்து எல்லாரையும் மீறி தனக்காக ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொண்டார் அப்படிங்கறத அவர் மீதான பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. அப்ப அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கும் வகையில தான் இப்போ முன்னாள் மாநில தலைவருக்கான ரசிகர் கூட்டம் கூடி எங்க நிக்கணும், தேர்தலில் ஏன் போட்டியிடக்கூடாது, அண்ணன் போட்டியிடணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகளும் ஆலோசனைகளும் நடைபெற போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல முக்கியமா என்ன அப்படின்னா, அதாவது 4 சவுத்துக்குள்ள முடிக்க வேண்டிய பிரச்சனையை பூதகரம் ஆக்கிட்டாருன்னு சொல்றாங்க. கொஞ்சம் பொறுமையா போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு உரிய அங்கீகாரம் வந்திருக்கும். ஆனா அந்த அங்கீகாரம் இன்னும் கட்சி தலைமை கொடுக்கப்படல. அதனால வந்து எதுக்காக பிரஸ் மீட் வச்சாங்க, பொறுமையா இருக்கிறதா, சரத்குமார் மாதிரி பொறுமையாவே இருக்கிறதா? அவர் உழைச்சிருக்காரு, கோவப்படுறாரு, பாஜகவை லைன் வச்சிருக்காரு. எதுக்காக அந்த பிரஸ் மீட் வச்சாங்களோ அந்த கோரிக்கையை தாண்டி அந்த பிரஸ் மீட்ல பல விஷயங்களை போட்டு உடைச்சிட்டாரு. அதனாலதான் ஏதோ ஒரு வகையில அவர் வந்து கொஞ்சம் எதிர்ப்பு கிளம்பி இருக்க கட்சிக்குள்ள. இப்ப அமித்ஷா என்ன சொல்றாரு அப்படின்னா, என்டிஏ கூட்டணி முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே போட்டி போடணும், அப்பதான் மக்களிடத்துல ஒரு நம்பிக்கை ஏற்படும். ஏன்னா பாஜகவை பொறுத்தளவுல இந்த 2009 தோத்து போனாங்க இல்லையா, அப்ப வந்து பல தலைவர்கள் போட்டி போடல. அப்ப 2014 பல முக்கியமான தலைவர்கள்லாம் போட்டி போட்டதுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, அப்புறம் தான் வெற்றி பெற்றோம் நம்ம. அதனால இந்த தமிழக தேர்தலில் திமுக வீழ்த்தணும் அப்படின்னா எல்லா கட்சி தலைவர்கள், அந்தந்த கட்சி தலைவர்கள் இருப்பாங்கல்ல, முக்கியமான தலைவர்கள் அனைவரும் போட்டி போடணும்னு சொல்றாங்க. இடைப்பட்ட காலங்கள்ல இருந்து எல்லா தலைவரும் தான் போட்டிட்டாங்க. எல்லா நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் போட்டி தான் இருக்காங்க. ஆனா இல்ல, அது ஒற்றுமையா வரல. இப்ப 2021 தினகரன் தனியா பயணிச்சாரு. 2024 அவங்க தினகரன் வந்து பெருசா அவங்க சேரல. தேமுதிக அதிமுகவே இல்ல 2024. அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு பெரிய ஒரு ஃபார்ம்ல வந்திருக்கிறதுனால எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் தேர்தலை போட்டி போடணுன்ற மாதிரி அமித்ஷா சொல்லியிருக்காரு போல. அதை வந்து தினகரன் மனசுல வச்சும் பாஜக முன்னாள் மாநிலத்தில் மனசுல வச்சு தான் அமித்ஷா சொன்னதா சொல்றாங்க. அது வந்து இப்போ பிரதமர் மோடி அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வரார்ல, வந்ததுக்கு அப்புறம் மேபி அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி சட்டமன்றத்துக்கு போட்டி போட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு நிலவுது. பிரதமர் மோடி தமிழகத்துக்கு வராருன்னா திருப்பரங்குன்றத்துக்கு அவரை அழைச்சிட்டு போறதுக்கான ஏற்பாடுகள்லாம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அந்த வழக்கான நிலுவையில தான் இருக்கு. அதை விசாரிச்ச நீதிபதி கூட மாதிரி தூண் வச்செல்லாம் விளக்கேத்திட்டாரு. இப்ப பிரதமர் மோடி வராரு அப்படின்னா அந்த இடம் எவ்வளவு பதட்டத்துக்குரிய ஒரு இடமா மாறுமா, அல்லது ஏன்னா அந்த இடமே சர்ச்சைக்குரிய இடம். அதுல பிரதமர்
அரசு பதவி வகிக்கக்கூடிய, அதுவும் உச்சபட்ச அரசு பதவி வகிக்கக்கூடிய ஒரு நபர் வருகிறார் அப்படின்னா அங்க யார் பக்கம் நிக்க போறாருன்னு ஒரு கேள்வி வரும்ல. இஸ்லாமிய மக்கள் கேள்வியே வேண்டாம், இந்துஸ் பக்கம் மட்டும் தான். அதான் அவர் எல்லா பக்கம் நிரூபிச்சுட்டே இருக்காரு. சட்டத்தின் ஆட்சி நடக்குதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் இல்லைங்க. ஆனாலும் இஸ்லாமிய மக்களும் அவருக்கு வாக்களித்த இஸ்லாமிய மக்களுக்கும் ஒரு பிரதமரா தான் இருக்காரு, இந்து மக்களுக்கும் ஒரு பிரதமரா தான் இருக்காரு. அப்போ என்ன விதமான நிலைப்பாட்டை எடுக்க போகிறோம் அப்படிங்கிற தயக்கத்திலேயே இன்னமும் பிரதமர் அலுவலகம் அதுக்கு ஓகே சொல்லாமலே இருக்கு. ஆனா இங்க உள்ள பாஜக சேர்ந்தவர்கள் பிரதமர் எப்படியாச்சும் அழைச்சிட்டு போய் அங்க ஒரு சாமி ஹிஸ்டரி பார்த்தாலே தெரியும். இத்தனை காலத்துல எந்த ஒரு மசூதிக்கும் அவர் போனது கிடையாது, எந்த ஒரு சர்ச்சுக்கும் பெருசா போனது கிடையாது. இப்பதான் கிறிஸ்துமஸ் விழாலாம் கொண்டாடினார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா ஹிந்து கோயில்களுக்கும் போயிருக்காரு. எல்லா மாநிலங்களையும் ஏதோ ஒரு ஹிந்து கடவுளை பேரை சொல்லி தான் பிரச்சாரத்தை ஆரம்பிப்பார். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெகநாத், அப்படிதான் ஒரு பிரச்சாரமே இருக்கும். அதனால டவுட்டே வேண்டாம், நிச்சயமா இஸ்லாமியர்கள் பக்கம் ஒரு நிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி அது தெளிவா புரிஞ்சுக்கலாம் நம்ம. போனாரு அப்படின்னா இத்தனை வருஷமா முருகன் மேல இல்லாத பாசம் இப்ப என்ன பிரதமருக்கு வந்துச்சுன்னு ஒரு கேள்வி வரும்ல. 2014 இருந்து அவர் தான் 10 வருஷத்துக்கு மேலாக பிரதமரா இருக்காரு. அவர் ஆளுகைக்கு உட்பட்டு தான் இந்தியா முழுக்க இருக்கு, அதுக்கு உட்பட்டு தான் திருப்பரங்குன்றம் இருக்கு. அப்படின்னா இத்தனை வருஷம் இந்த முருகனோட பவர் தெரியாம இருந்துட்டாரோ, இப்பதான் பவர் தெரியுமோங்கிற கேள்வியும் வரும். அதனால பிரதமர் அலுவலகம் ரொம்ப யோசிக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா அவரோட வருகை கூட மார்ச் 1க்கு தள்ளி போயிடுச்சு. அதுவும் பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க ஓ முருகா இல்லனா ஜெய் முருகான்னு சொல்ல போறாரான்னு தெரியல. தமிழர்களுக்கு மூன்றாவது நாடாளுமன்ற தேர்தலில் குறைவான வாக்குகள் பெற்ற உடனேயே ஜெய் ஸ்ரீராம தூக்கி போட்டு ஜெய் ஜெகநாத்னு சொல்றாங்க தானே. அதுவும் விமர்சனத்துக்கு அப்பவே உள்ளானுச்சு. இப்ப இப்படி பாஜக ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, அதிமுக ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, திமுக கூட்டணிக்குள்ள ஒரு பிரச்சனை மறுபடியும் போயிட்டு இருக்கு. பாத்தீங்களா, காங்கிரஸ் கொஞ்சம் அசந்த மாதிரி இருந்துச்சு, மறுபடியும் இந்த பிரச்சனை பெருசாயிடுச்சு. இப்போ முன்னாள் அமைச்சர் ப சிதம்பரத்தோட மகன் கார்த்தி சிதம்பரம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் திமுக தான். ஏன் அப்படின்னா திமுக கனிமொழி போய் டெல்லியில பார்த்துட்டு வந்து பல நாள் ஆயிடுச்சு, இன்னமும் அவங்க தேர்தல் தொடர்பாக பங்கீட்டு குழு எதுவும் அமைக்கவே இல்லை, இதுதான் அந்த பிரச்சனைக்கான காரணம். குழு அமைச்சிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது, இப்ப குழு அமைக்க தாமதப்படுத்துறதுனாலதான் இது மேலும் மேலும் பிரச்சனை ஆகுது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் இருக்கிற வரைக்கும் தான் அது மதச்சார்பற்ற கூட்டணியா இருக்கும், நாங்க இல்லைன்னா அது எப்படி மதச்சார்பற்ற கூட்டணியா இருக்கும், திமுக எங்களை கூட்டலா பார்க்க கூடாது, எங்களை பெருக்கலா பார்க்கணும் அப்படின்லாம் பயங்கரமா பட்டாசா பேசியிருக்காரு. ஆனா ஓஞ்சு போன பிரச்சனை நீங்க ஏன் சார் தூண்டி விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஜோதிமணியே சும்மா இருந்தாலும், மாணிக்கம் தாக்கூரே சும்மா இருந்தாலும், இவர் ஏன் முடிஞ்சதை மறுபடியும் தூண்டி விடுறாருங்கிற கேள்வி வருது. அதே நேரம் டெல்லியில பேசும்பொழுது ஜோதிமணியோ மாணிக்கம் தாக்கூரோ இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி இதுல திமுக விரும்பாத தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ராகுல் காந்தியோட பேசும்பொழுது ராகுல் காந்தி சொல்றது ஒரே விஷயம் தான், நீங்க தனிச்சு விஜயோட போனோம்னா தாராளமா போங்க, ஆனா 2029 திமுக பக்கம் வரக்கூடாது, அந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம அவருக்குமே ஒரு ஆசிலேஷன் இருக்கு, திமுக பெஸ்டா தாவேகா பெஸ்டா, தாவேகா அது வரைக்கும் கிளீன் இமேஜ் இருக்கு, கட்சி செயல்பட்டாதானே இமேஜ் எப்படின்னு மாறும். அதுக்குள்ளயுமே கரூர் விஷயம் திமுக இப்ப திமுக செய்யறதுக்குலாம் நம்ம பழி சுமக்க வேண்டியதா இருக்குங்கிற குமுறலும் காங்கிரஸ்காரங்க மத்தியில இருக்கு. திமுகவுக்கு என்னப்பா அவங்க இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, நம்ம இல்லனாலும் ஜெயிச்சிடலாம் தலைவரே அப்படின்னு திமுக தலைவர் டீம் பேசிட்டு தான் இருக்காங்க. திமுகவும் ஏன் இவ்வளவு டிலே பண்றாங்கன்னு தெரியல அந்த குழு அமைக்கிறதுக்காண்டி. ஏன்னா அதுதான் ராஜதந்திரம்ங்கறாங்க. ஏன்னா இவ்வளவு பேசுறாங்க பொது வெளியில, நாங்க எதுவுமே பேசல, அவங்கள காக்க வச்சுதான் தண்ணி காட்டணும் அப்படின்னு தான் திமுக தலைமை முடிவோட இருக்கதா சொல்றாங்க. அந்த சைடு காங்கிரஸ்க்கு தாவேகாவும் டீல இறுதி செய்யுது, சீக்கிரம் வாங்க எங்களால அவ்வளவுதான் வெயிட் பண்ண முடியும், வந்த அந்த மறைமுகமா ஹோட்டலுக்குள்ள ராத்திரி நேரம் சந்திக்கிறதுலாம் வேண்டாம், வெளிப்படையா பேசுங்க. 10,000 பேர் விருப்பம் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆமா, அதான் வெளிப்படையா பேசுங்க, ரகசியமான பேச்சுவார்த்தையே வேண்டாம், வந்தீங்கன்னா இத்தனை துணை முதல்வர் தரோம், இத்தனை அமைச்சர்கள் தரோம், இத்தனை பொறுப்பு தரோம், இத்தனை பதவி தரோம், இத்தனை சீட்டு தரோம்னு சொல்லி எல்லாம் கிளியரா பேசிடலாம், திமுக இருந்துகிட்டே பேச வேண்டாங்கிறாங்க. அதுதானே ராஜதந்திரம் காங்கிரஸோடது. காங்கிரஸ் எப்படி தாவேகா காட்டி திமுக வேணுங்குது, தேமுதிக திமுக காட்டி பாஜக அதிக சீட்டு வேணுங்கிறாங்க. இந்த அரசியலுக்குள்ள எல்லா கட்சிகளும் அரசியல் செய்யுது. நிச்சயமா அது தேர்தல் அரசியல் பண்ணி தான் ஆகணும், அப்பதான் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு வெற்றி அமையும். தேர்தல் வந்தாதான் சில கட்சிகள் அரசியலே பண்ணுவாங்க. ஆமா, இப்ப புதுச்சேரி பக்கம் அதே காங்கிரஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல மாநில கட்சியா இருக்கக்கூடிய திமுக ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இங்க இருக்கக்கூடிய இந்த கூட்டணிக்கு திமுக தலைமை தாங்குறாங்க, அது லாஜிக்கா இருக்கு. ஆனா புதுச்சேரியில நாங்க தானங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம், புதுச்சேரியில காங்கிரஸ் திமுகவுக்கும் காங்கிரஸ் கம்பேர் பண்ணும்போது காங்கிரஸுக்கு தான் அதிக வாக்கு வங்கி இருக்கு, அப்ப நாங்க தானே கூட்டணி தலைமை வரணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு புது இதை ஒரு கருத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. புதுச்சேரியில அங்கேயும் காங்கிரஸ் திமுக ஒற்றுமை இல்லாம தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களோட தான் திமுக கூட்டணி பயணம் பண்ணுது, அதனால நாங்க தான் தலைமை பண்ணுவோம்னு சொல்லிட்டு புதுச்சேரியில அந்த காங்கிரஸ் தலைவர்கள்லாம் மாணிக்கம் தாகூரே கூட சொல்றாரு அதை பத்தி. அதனால அங்க எப்படி கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடிய போதுன்னு தெரியல. அங்கேயும் தேர்தல் இதையும் பார்க்கணும். இப்ப நாடாளுமன்றத்தில் நிறைய பிரச்சனைகள் நடக்குது இல்லையா, இதுல காங்கிரஸ்க்கு
ஆதரவாக திமுக சேர்ந்த எம்பிக்கள்லாம் முன்னாடி எவ்வளோ விகரசா பேசுவாங்க. இப்போ இந்த பேச்சு குறைஞ்சிருக்கோ அப்படின்னு தோணுது எனக்கு. ஏன்னா இந்த பிரச்சனையில சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 8 எம்பிக்கள்ல தமிழக எம்பிக்கள் குறிப்பா 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். சு வெங்கடேசன் இருக்காரு, மாணிக்கம் தாகூர் இருக்காரு. ஆனா திமுக எம்பிகள் யாருமே இடம் பெறல. நம்ம அதையெல்லாம் பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ திமுக நாடாளுமன்றத்திலையுமே பிரிஞ்சுதான் நிக்குது காங்கிரஸ் இருந்து அப்படிங்கிற ஒரு பார்வை நமக்கு பெரிய வச்சுட்டாங்க. யார் அந்த பிரிவுக்கு காரணம் அப்படின்னா அவங்களுக்கே தெரியும். அவங்க தான் வந்து மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை வச்சு அந்த கூட்டணியை அந்த பிரியாம கூட்டணி பிளவுபடாம கொண்டு போக வேண்டிய பொறுப்பு வந்து திமுகவுக்கு ஒரு காங்கிரஸுக்கு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து அந்த கலெக்டிவான எதிரி ஐடென்டிஃபை பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். பாஜக எதிரியா இல்ல கூட்டணிக்குள்ளேயே இந்த மாதிரி பல மோதல்கள் வந்து எப்படி பாஜக கூட்டணிக்கு பிளஸ்ஸா மாறப்போகுது அப்படின்றது பல தேர்தல்களை பார்த்துட்டே இருக்கும். இங்க தமிழ்நாட்டிலேயாச்சும் அந்த மாதிரி எந்த விதமான பிளவுக்கும் இடம் தராம திமுக கூட்டணி பலமா இருக்கணும் அப்படின்ற கருத்து நிலவிட்டு இருக்கு. அதனால வரக்கூடிய நாட்கள்ல வந்து எப்படி திமுக அந்த குழு அமைச்சு காங்கிரஸோட டீல் எப்படி பேச போறாங்க, எத்தனை தொகுதிகள் ஆரம்பிக்க போறாங்க, எவ்வளவு இதெல்லாம் முடிக்க போறாங்க அப்படின்ற எல்லாமே வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ இன்னொரு பக்கம் நேதிக்கு பேசணும்ல சசிகலா, அது அண்ணா திராவிடர் கழகமா கட்சி, அது திவாகரோட கட்சின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா. அதுல வந்து அவங்களும் முழுவீச்சு அரசியல் ஈடுபடலாம், நான் இருக்கிறதே திமுக மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சமீபத்தில் கருத்து பேசியிருந்தாங்க. அப்போ அவங்களும் அரசியலுக்கு வர தயாராகிட்டாங்க. அவங்க வந்து தனித்து போறதா சொல்றாங்க. அவங்களோட கணக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா திமுக துரோகியா இல்லை எடப்பாடி பழனிசாமி துரோகியா, யார் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிரைமரியா எதிர்க்க போறாங்கன்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. திமுக எதிரிங்க எடப்பாடி தான் துரோகி. ஆமா, இப்படிதான் தினகரனும் துரோகின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப எங்க இருக்காரு நமக்கு தெரியும். துரோகின்னு கூட சொல்ல, ஒரு துரோகம் அப்படின்னு துரோகம். ஆமா, அதனால அவங்களோட கட்சியில நேத்துக்கு நம்ம பேசின மாதிரி இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான அப்டேட் வந்திருக்கு போல. அந்த அப்டேட் வந்து என்ன அப்படின்னா, அமமுக தினகரன் எங்க கட்சியில் இருந்துகிட்டு அவங்கள போய் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய நிர்வாகியை வந்து கட்சியில இருந்து தூக்கியிருக்காரு. இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓபிஎஸ் ஆதரவாளரா எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஐயப்பன் இடையில வந்து தினகரனை பார்த்தாரு. அதுக்காக ஓபிஎஸ் ஒரு கட்சி விட்டு நீக்கலையே. ஓபிஎஸ் கட்சி வச்சிருந்தா நீக்கிறதுக்கு இவங்க 2 பேருக்கு ரத்த உறவுகள் கூட கிடையாது. ஆனா இதுல டிடிவி தினகரனுடைய சின்னமா தான் சித்தி தான் சசிகலா. தன்னுடைய சித்தியை பார்த்ததுக்காக ஒருத்தர கட்சியை விட்டு நீக்கிறாரு அப்படின்னா, நேத்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, 2 பேருக்கு இடையிலான பெரிய பனிப்போர் போய்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு இருந்தோம். அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய நீட்சியா தான் அதை பார்க்க முடியும். தேவர் ஜெயந்தி விழாவா இருக்கலாம், அண்ணா நினைவு நாளா இருக்கலாம், 2 பேரும் சந்திக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகள் இருந்து ஏன் சந்திக்காம போனாங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் 2021 தேர்தல் தான் காரணம். ஏன்னா அதற்கு முன்னாடி தான் சசிகலா பெங்களூர்ல இருந்து வந்தாங்க. இங்க வந்ததுல நிறைய கருத்து முரண்பாடு 2 பேருக்கு இருந்துச்சு. அதை அடுத்து எனது வெற்றிக்கு இந்த தேர்தலுக்கு சின்னம்மா ஆதரவளிப்பார் அப்படின்னு பொதுவெளியிலே டிடிவி கேட்டிருந்தாரு. ஆனாலும் அவங்க நான் யாருக்கும் என்னுடைய ஆதரவு அளிக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதுல இருந்து ஆரம்பிச்சு 2 பேருக்குமான ஒரு உட்பகை. அப்புறம் டிடிவி தினகரன் இப்ப இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் மேடை ஏறி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்றப்பெல்லாம், நான் தான் அதிமுகவோட பொதுச் செயலாளர் அப்படின்னு கிளைம் பண்ணிட்டு இருக்க சசிகலாவுக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ளே இந்த பிரச்சனை வெடிச்சிருந்துச்சு. இந்த நேரத்துல தான் டிடிவி தினகரன் சார்பாக மதுரை திருமங்கலத்துல நிக்கிறதாக இருந்த ஒரு பெண் நிர்வாகி, அந்த கட்சியினுடைய மாணவரணி செயலாளராக இருக்கக்கூடிய ஜீவிதா நாச்சியார், அவங்க வந்து சசிகலாவை சந்திச்சு பேசியிருக்காங்க. அப்போ அந்த சந்திப்பு நடந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள டிடிவி தினகரன் அவங்கள கட்சியில இருந்து நீக்கினதாக அறிவிச்சிட்டாரு. இப்ப இதை விட பெரிய பகை என்ன இருக்க முடியும்? திமுகவுக்கு போனப்பதான் மாணிக்கம் ராஜாவை, அவரோட பெரிய தளபதியா இருந்தவர், கட்சியோட துணை பொதுச் செயலாளராக இருந்தவர், அவரையே நீக்கினாரு திமுக போனதுக்கு அப்புறம். அது ஒரு லாஜிக்கா இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனா உங்க கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர், உங்களோட இத்தனை ஆண்டு காலம் அரசியல் செஞ்சவர், அவங்க இல்லைன்னா டிடிவி தினகரனே அரசியலுக்கு அறிமுகமாயிருக்க மாட்டாரு. உங்களை அடையாளப்படுத்தினவர், அவங்கள பார்த்ததுக்கு எதுக்காக நீக்கிறீங்க அப்படின்னா அதுதான் உட்கட்சி மோதல் அப்படிங்கிறாங்க. என்ன நம்ம பேசலாம் அப்படின்னா, சசிகலா முழு நேர அரசியலுக்கு ஈடுபட போறாங்க இல்லையா, அவங்க வந்ததுக்கு அப்புறம் டிடிவி தினகரன் கட்சியில் இருந்து தான் பல நிர்வாகிகளை உருவ போறாங்கன்ற மாதிரி பேசப்பட்டது. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஆதரவு பில் பண்ணி ஆகணும். அதனால வந்து இவங்க வந்தாலே அங்க இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் சசிகலா பக்கம் ஆட்டோமேட்டிக்கா போயிருவாங்க அப்படின்ற ஒரு பார்வை பார்க்கப்பட்ட, அங்கெல்லாம் இங்க இருக்கக்கூடிய அமமுக நிர்வாகிகள்லாம் சசிகலா பக்கம் போயிருவாங்க அப்படின்ற மாதிரி பேசப்பட்ட சமயத்துல தான் ஒரு நிர்வாகி பார்த்துருக்காங்க. அப்போ அதிகாரத்தை தினகரன் மீண்டும் அங்க காட்ட வேண்டிய தேவை எழுந்திருக்கு. நான் தான் இங்க எல்லாமா இருக்கேன், என்னோட கட்சி வந்து நான் சொல்றபடிதான் நிர்வாகிகள் நடந்துக்கணும், மீறி போனீங்க அப்படின்னா நான் தான் முடிவு பண்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுங்கன்னு சொல்லிட்டு தானே அவங்களே போறாங்க. ஆமா, ஏன்னா நீங்க எப்போ வந்து துரோகின்னு சொல்லி எடப்பாடியை காட்டி காட்டி அமமுக வளர்த்தீங்களோ, அதே நேரத்தில் நீங்களே போய் அண்ணன் சொல்லி சேர்ந்துக்கிட்டா அது உங்களுக்கு வேணா சில லாபங்களை தரலாம், அரசியல் ரீதியான ஒரு மைலேஜுக்கு அது பயன்படும். ஆனா அதனால் வார்ப்பிக்கப்பட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்களுடைய மனநிலை என்னன்னா,
இந்த மாதிரியான எதிர்ப்பு மனநிலை தான் கட்சிக்குள்ள அமமுக கொள்கையே வந்து எடப்பாடிக்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய கொள்கை எடப்பாடி எதிர்ப்பு எப்படி திமுக எதிர்ப்பு அதிமுக கொள்கையோ அது மாதிரி எடப்பாடி எதிர்ப்பு தான் அமமுக கொள்கை. அந்த கொள்கையவே பிரேக் பண்ணிட்டு அவரோடவே சேர்ந்து தினகரன் பயணிக்கிற சமயத்துல அந்த நிர்வாகிகளுக்கு பெரிய ஏமாற்றம் தான். அதனோட வெளிப்பாடாக தான் இப்போ ஒருத்தவங்க போய் சசிகலாவோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. மேற்கொண்டு வரக்கூடிய நாட்கள்ல சசிகலாவோட இன்ஃப்ளூவன்ஸ் அவங்க முழு நேரமா ஈடுபட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இன்னும் பல நிர்வாகிகள்லாம் வர வாய்ப்பு இருக்கு. இதுல சசிகலாவுடைய சகோதரர் இருக்கார் இல்லையா திவாகர், அவர் கட்சி வச்சிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி அண்ணா திராவிடர் கழகம், அந்த கட்சி இப்ப மறுபடியும் உயிர் கொடுத்திருக்காங்க, அது ஆக்டிவேட் ஆகுது. இந்த கட்சி மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா டூ வே டீலிங் பண்றாங்க. ஒரு பக்கம் அந்த கட்சியை வச்சு தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க நேற்று சொன்னபடி. ஏன்னா இவர் மூலமாக இவங்களுக்கு இத்தனை நாள் விசுவாசமாக எந்த பதவியும் இல்லாத நேரத்தில், கட்சியிலும் பெரிய அங்கீகாரம் இல்லாத நேரத்தில், எதுவுமே இல்லாத நேரத்தில் தன்னோட இன்னும் விசுவாசியா இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு பதவி வாங்கி தர, அதாவது பொறுப்பு எம்எல்ஏ சீட்டு வாங்கி தர வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாஜகவோடய பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. என்டிஏ கூட்டணியில் சேர்த்துங்க, நாங்க உள்ள வரோம், இத்தனை சீட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகளும் போயிட்டு இருக்கு. முள்ளாலதான் எடுக்கணுங்கிற மாதிரி நாங்க எடப்பாடியை பாஜக மூலமாக தான் அப்படிங்கறத இத்தனை நாள் டிடிவி தினகரன் சசிகலாவுடைய திட்டமா இருந்துச்சு. அதனாலதான் பாஜகவுக்கு பகிரங்க ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாம டைரக்டா ஆதரவு கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்போ இப்போ ஏன் அவங்களுக்கு மறுபடியும் போறாங்க அப்படின்னா இப்போ எல்லா ஆப்ஷனும் சாத்திட்டாங்க. பாஜக தான் இப்பவும் ஒரே வழியா இருக்கு. எதிர்த்து நின்று களமானா தானே உங்களுக்கு வேற விதமான ஒரு கூட்டம் தரலாம். அதுக்கான பாதையை தேர்ந்தெடுக்க மறுபடியும் பாஜகவோட பேச்சுவார்த்தை, தாவேக்காவோட போலாமா அப்படிங்கிற பேச்சுவார்த்தை தான் இப்போ சசிகலா தரப்பால் முன்னெடுக்கப்படுகிறது. இதுல நீங்க சொன்ன மாதிரி இன்னும் சிலர் வந்து அவங்களோட ஐக்கியமாகறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. அவங்களோட நம்ம சென்சேஷன்ல பேசியிருந்தோம். அவங்களோட ஃபர்ஸ்ட் அஜெண்டா எடப்பாடி எப்படி செங்கல் பிரிக்கிற ஒரு கட்சி அப்படிங்கிறதோ அதை தாண்டி டிடிவி தினகரன் அவர் வந்து நமக்கு எதிராக செயல்படுறாரு, அவரை வழி கொண்டு வரணும், அவரை உடைச்சிடும், அந்த கட்சியை உடைக்கணுங்கிறது அவங்களோட பிரதான திட்டமா இருக்கு. இதுல அப்படியே தாவேக்கா பக்கம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன். செங்கோட்டையன் நம்மளே வந்து நிகழ்ச்சி நிறைய வாட்டி பேசியிருக்கோம். எப்படிலாம் செங்கோட்டையனுக்கு அங்க ஒரு ஏமாற்றம் ஏற்படுது, அங்க வந்து எப்படி அவமானங்கள்லாம் சந்திக்கிறாருன்னு சொல்லிட்டு பேசியிருக்கோம். இப்போ என்ன அப்படின்னா தாவேக்கால இருந்து அந்த தேர்தல் வாக்குறுதியை இது பண்றதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க போல. என்னென்ன மாதிரி வாக்குறுதிகள்லாம் பண்ணலான்ற மாதிரி இந்த குழு வந்து தமிழகம் முழுக்கவே ஒவ்வொரு மண்டலமா போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கருத்து கேட்கறாங்க. இப்போ என்னன்னா மேற்கு மண்டலத்துக்கு போயிருக்காங்க போல் இருக்கு. அங்க வந்து அருண்ராஜ் வந்து அங்க போய் இந்த தேர்தல் இந்த குழுவை நடத்தி இருக்காரு. ஆபீஸா வந்து மேற்கு மண்டலத்தின் தாவேக்கா முகமா இருக்கக்கூடிய செங்கோட்டையன் வந்திருக்கணும் அந்த நிகழ்ச்சிக்கு. ஏன்னா அவர் தான் வந்து அமைப்பு செயலாளர் இருக்காரு. அங்க ஒரு பெரிய ஒரு லீடர் எடுத்தனா கட்சிக்குள்ள வரும்போதே ஒரு இந்த அக்ரிமெண்ட் போட்டு தான் வரார். மேற்கு மண்டலம் வந்து இன்னும் என் கண்ட்ரோல் விட்டுறணும், நான் தான் வேட்பாளர்களை போடுவேன், நான் தான் ஃபுல்லா அங்க வந்து முன்னெடுத்து பண்ணுவேன்ற மாதிரி அக்ரிமெண்டோட செங்கோட்டையன் உள்ள வரார். இப்போ மேற்கு மண்டலம்னு வரும்போது அவரை வந்து கண்டிப்பா அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும். ஆனா நிகழ்ச்சி வந்து அதுல ஆப்சன்ட் ஆயிட்டார், புறக்கணிச்சிட்டாரு. இன்னொன்னு அந்த பிளெக்ஸ் பேனர்ல வைப்பாங்கல்ல, அதுல கூட செங்கோட்டையனோட போட்டோ இல்லை. அப்ப அந்த லெவலுக்கு வந்து முன்கூட்டியே திட்டமிட்டு செங்கோட்டையன் சொல்லி நிர்வாகிகள் வைக்கலையா, இல்ல வந்து நிர்வாகிகளே பிளான் பண்ணி செங்கோட்டையன் போட்டோ வைக்க வேண்டான்ற மாதிரி புறக்கணிச்சாங்களான்னு தெரியல. அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இல்ல அவர் வந்து வேற குழுவில் இருக்காரு, இது வந்து வேற குழுக்கான ஒரு மீட்டிங், அதனாலதான் அவர் வந்து போட்டோ வைக்கலான்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனா இது வந்து எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்க வேற குழு இருந்தாலும் அந்த பகுதிக்கான அமைப்பு செயலாளர் அவர் தானே. அப்ப அவர் தலைமையில தான் நீங்க வந்து அந்த குழுவை இது பண்ணி ஆகணும். அப்ப அவர் வராததுக்கு என்ன காரணம்ன்ற மாதிரி பல யூகங்கள் பேசப்படுது. இல்ல இது ஒன்றும் செங்கோட்டையனுக்கு புதிய சம்பவம் கிடையாது. அதிமுக இருந்த பொழுதே அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு போகாம இருந்ததுதான் அவர் செய்த முதல் கழகமா இருந்துச்சு. இப்போ தாவேக்கால முதல் கழகத்தை தொடங்கி வச்சிருக்காரு. அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் என்ன சொன்னாரு, அதுல எம்ஜிஆர் படம் இல்ல, ஜெயலலிதா படம் இல்ல, இப்ப இருக்கிற எடப்பாடிக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க, ஆனா அதுக்கு உரிய தலகர்த்தல், கட்சியோட தலகர்த்தர்கள் யாரோட படமும் இல்லைங்கிறதா அவர் வைத்த பிரதான குற்றச்சாட்டா இருந்துச்சு. அதனாலதான் அவர் போகவும் இல்லை. மறுபடியும் அதிமுக அலுவலகத்தில் ஒரு விழா நடத்துறாங்க, ஜெயலலிதா பிறந்தநாள் நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல இருந்தா கழகத்தை தொடங்கினார். இப்போ தாவேக்கால முதல் புள்ளிய வச்சிருக்காரு. எப்படின்னா இந்த நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கும். ஒண்ணு அவங்க புறக்கணிச்சிருப்பாங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு கம்மி தான். ஏன்னா தொடர்ந்து செங்கோட்டையன் புறக்கணிக்கப்படுகிறார். நீங்க வந்து தேர்தல் இப்ப அருண்ராஜ் இருக்காருல்ல, அவர்ல என்ன குழுவுல இருக்காரு அப்படின்னா தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற குழுவுல இருக்காரு. அதற்காக மக்கள் சந்திப்புங்கிற நிகழ்ச்சி மூலமா பல மாவட்டத்துக்கு போய் இந்த தொண்டர்களை சந்திச்சு என்ன இதுன்னு கேட்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறதுல அதை பயன்படுத்திப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த பகுதியில் கொங்கு மண்டல அமைப்பு செயலாளராக இவர் தான் இருக்கிறாரு. கட்சியோட தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கிறார். அதுவும் இல்லாம அங்கதான் கொங்கோட தளபதி, விஜயோட தளபதி இவர் தான் கொங்கு பகுதிக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பெரிய அளவுல ப்ரமோஷன் நடந்துச்சு. அவரும் வந்து இப்ப அங்கேயும் கேட்கறது இல்லை ஜெயலலிதா படம் ஏன் இல்லை, எம்ஜிஆர் படம் ஏன் இல்லைன்னு. அதுக்கு விஜயே அதை பாத்துக்கிறாருன்னு வச்சுங்களேன், அது வேற பிரச்சனை. ஆனா ஏன் இல்லைங்கிறது பாக்கெட்ல இருக்கு, அது வரைக்கும் நான் வந்து ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாரு. விஜய் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. எல்லா தலைவர்களும் என் தலைவர்கள் தான், ஜெயலலிதாவே என் தலைவர்ங்கிற மாதிரி விஜய் பேசியும் முடிச்சிட்டாரு.
அப்போ இந்த நேரத்துல தான் செங்கோட்டையனுக்கு வந்து ஒரு மனஸ்தாபம் வருது. ஏன்னா அவருக்கு செங்கோட்டையன் என்ன குழுல இருக்காரு அப்படின்னா தேர்தல் பிரச்சார குழுல இருக்காரு. அதுல எத்தனாவது இடம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா 3வது இடம். முதல் இடம் அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் ஆனந்த், 2வது இடம் ஆதவர்ஜுனா, 3வது இடம் தான் செங்கோட்டையன். ஆனா தெரியும்ல செங்கோட்டையனுக்கு இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதுதான் சொல்றேன், இதனோட தொடர்ச்சியா தான் நீங்க பார்க்கணும். கலெக்டிவா பாத்தீங்கன்னா தான் அதோட இது புரியும். தனித்தனியாக பல இடங்கள் அவமதிக்கப்பட்டிருக்காரு. மேடையில பேசுறப்ப முன்னாடி பேச விடுறது, ஏதோ நேற்று வந்து பேச்சாளர் மாதிரி ஃபர்ஸ்டே பேசுறீங்கன்னு சொல்றது, அப்புறம் அவரது உதவியாளர் அவமதிக்கப்படுறது, அப்புறம் சில விஷயங்கள்ல அவர் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் அவர் இல்லாம எப்படி இத்தனை ஆண்டுகால அனுபவம் வாய்ந்தவர், அவர் இல்லாம அது எப்படி பூர்த்தி அடையும்னு எனக்கு தெரியல. ஆனாலும் அவர் சரியா பயன்படுத்திக்கலங்கிறத தாண்டி வெறும் இத்தனை கொங்கு மண்டலுக்கு மட்டும் நீங்க பார்த்தா போதும்னு சொன்னப்பே அவர் உடஞ்சிட்டாரு. உள்ள வந்துட்டு வேற வழி இல்லை, இருந்துதான் ஆகணும், தேர்தல் வரைக்குமாச்சு தாக்கு பிடிக்கணுங்கிறது அவருடைய அஜெண்டாவா இருக்கு. ஏன்னா 234 தொகுதிக்கும் சுற்றுப்பயண மேப் போட்டு கொடுத்தவர், பல தொகுதிகளுக்கு பெருசா ஒர்க் பண்ணவர், அதிமுகவோட அமைப்பு செயலாளராக இருந்தவர், அவரை கொண்டாந்து கொங்கு பகுதிக்கு சுருக்கிட்டீங்களேங்கிற கோபம் அவருக்கு இருந்துச்சு. இப்போ இதை வந்து நம்மளை கூப்பிடல, நம்ம இந்த நிகழ்ச்சியில ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தவங்க இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் அவரே தான் விலகிக்கிட்டாரு. இவங்க வந்து பெரிய அளவில் இவங்களும் முன்னெடுக்கல, அவரும் வந்து நானா வரேன்னு வழியக்க வரல. அவர் படத்தை போட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்து கட்சியில பொதுச் செயலாளர் இல்ல, பெரிய மாநில அளவிலான பொறுப்பு இல்ல, நிர்வாக குழுவுக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர். அவங்க தான் புதுசா பொறுப்பு உருவாக்குறாங்களே, நம்ம டக்குன்னு 10 பேர் பேரை பொறுப்பு கட்டினா சொல்ல முடியாது, அந்த மாதிரி தான் பொறுப்பு எல்லாம் வச்சிருக்காங்க. சோ அந்த அடிப்படையில் செங்கோட்டையனுக்கு இது பெரிய மனக்கலக்கமா இருக்கு. அதனால இது போகாம தனது அதிருப்தியை தெரிவிச்சா விஜய் வந்து வழிக்கு வருவார் நம்புறதாக சொல்றாங்க. இப்ப ஒரு இடத்துல விஜய்க்கு கெடு வச்சுட்டு வெயிட் பண்ண போறாரு, விஜய் போயிட்டு வாங்க பாயின்னு சொல்ல போறாரு. அப்படிதான் நடக்கும். இப்போ நம்ம வீடியோவோட இறுதி பகுதி வினோத செய்தி. இப்போ புற்றுநோய் வந்து நம்ம சொல்லவே வேண்டாம், எந்த அளவுக்கு ஆபத்தானதாக மாறிடுச்சு அப்படின்றத வந்து தினந்தோறும் பார்த்துட்டு வரோம். சமீபத்தில் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ரிப்போர்ட் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாட்டிலேயே வந்து புற்றுநோய்க்கான பாதிப்பு வந்து 2 மடங்கு அதிகரிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கவலை அளிக்கும் விதமாக, அதிர்ச்சி அளிக்கும் விதமாக ஒரு அறிக்கை சப்மிட் பண்ணாங்க. அப்போ அந்த அளவுக்கு புற்றுநோய்க்கு அந்த பாதிப்பு என்பது தமிழகம் முழுக்கவே பரவிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு அபாயகரமான ஒரு செய்தியாக அமைஞ்சது. இப்போ புற்றுநோய் டிடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பல வழிமுறைகள் இருக்குது. பயாப்சி பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பிரேசிலை சேர்ந்த சில விஞ்ஞானிகள்லாம் ஒரு புதிய ஆய்வை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன பண்ணால் நம்ம இயர் வேக்ஸ் இருக்கும்ல, காதில் வந்து வேக்ஸ் மாதிரி சேரும் இல்லையா, அழுக்குன்னு சொல்லுங்க அப்பதான் புரியும். அது வந்து அதை கலெக்ட் பண்ணி அதில் ஆய்வு பண்ணாலே கண்டுபிடிச்சிடலாமா. டியர் வேக்ஸ்லேயே வந்து ஆய்வு பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு புற்றுநோய் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து துல்லியமாக கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி இந்த ஆய்வறிக்கை சொல்லுது. அப்போ இதுவே வந்து வினோதமாக தான் இருக்கப்பா. இது வந்து அப்படி காதை குடஞ்சி தூக்கி போட்டு போறதுல கூட உயிரை சேமிக்கிறதுக்கான விஷயம் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, அதை கூட நம்ம அதை டெஸ்ட் பண்ணா கூட தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால அதுலயே கூட நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இப்போ அந்த காது எவ்வளவு பெரிய வேலையை பார்க்குது, ஒரு உயிர் போறதே தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை உருந்தியதா இருக்கு இந்த காது. ஆமா, பேசுவோம், மீண்டும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி அழகு. தொடர்ந்து பேசலாம் பிருத்திவி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.